Are you preparing for food safety officer exams or any food and nutrition related competitive exams? Then this one unit alone can help you score multiple direct questions in the exam. Welcome aspirants. In this video series, we are going to master principles and basics of human nutrition in the easiest and most exam oriented way. I will explain every important topic, repeated MCQs, and memory tricks, concepts that can help you crack FS4 examinations more confidently. Make sure you watch this video till the end because it is very important for your preparation. Welcome everyone. என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா I'm Sri and I have completed my MRC in the Department of Food Service Management and Dietetics, and now I'm doing my PhD in Clinical Nutrition and Dietetics. I have cleared UGC NET examination and Tamil Nadu SET examination and qualified for Assistant Professor, and I was a recipient of Chief Minister Research Fellowship, and I have also worked as an Assistant Professor in the Department of Food Science and Nutrition. I'm your mentor and educator for teaching Unit 4, Principles and Basics of Human Nutrition. This subject is extremely important for food safety officer exams because nutrition based questions are asked repeatedly in objective exams. So, we will learn concepts in a simple exam oriented format with important MCQs, shortcuts, and memory techniques, quick revision methods. Whether you are a beginner or a repeat aspirant, this class series will help you strengthen your nutrition section effectively. In session 1, we are going to see general introduction about nutrition. Because நம்மளோட யூனிட்டே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஹியூமன் நியூட்ரிஷனோட பிரின்சிபல்ஸும் பேசிக்ஸும் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செஷன் ஒன்ன்றது வந்துட்டு இந்த ஹோல் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து புதுசாக இருக்கலாம், இல்லை இதை பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், இதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப இந்த செஷன் 1 நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சுனா மட்டும் தான் வி கேன் கோ ஃபர்தர் டு அதர் செஷன்ஸ். பிகாஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பத்தி தெரியும்போது நமக்கு அடுத்தடுத்து வர செஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நியூட்ரிஷனோட ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். தென் ஹிஸ்டரி ஆஃப் நியூட்ரிஷன். நமக்கு நியூட்ரிஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வந்து வந்தது கிடையாது. இது வந்து இயர் பை இயர் பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து இது வந்து இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு நியூட்ரியன்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அது எதை வந்து க்யூர் பண்ணுச்சு, ஸோ அதுக்கு வந்து ஒரு நியூட்ரியன்ட்டுமே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நியூட்ரிஷனோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். தென் இந்த நியூட்ரிஷன் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்மளோட எனர்ஜிக்கு வேணும், நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு வேணும், ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா அதை க்யூர் பண்றதுக்கு வேணும். இந்த மாதிரி நிறைய வேலை வந்து இந்த நியூட்ரிஷன் பண்ணுது. தென் இந்த ஃபங்க்ஷன் இந்த நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ நம்ம வந்து லைக் நம்மளோட ஐஸ் பிளிங்க் ஆகிறதுலேருந்து சரி, நம்ம நடக்கிறது சரி, ஒரு நியூட்ரியன்ட்டும் அப்சார்ப் ஆகுறதுக்கும் ஒரு மாதிரி நியூட்ரியன்ஸ்க்குன்னு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் என்னென்னு பார்க்க போறோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்மளால வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வரும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு நியூட்ரியன்ட்டுக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ கார்போஹைட்ரேட், ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட்டா சொல்லலாம். புரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து நம்ம பாடி பில்ட் பண்றதுக்கு, நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு, ஸோ இதுக்கு வந்து நமக்கு புரோட்டீன் வேணும். இதுவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லலாம். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு கம்மியான குவான்டிட்டில தான் தேவைப்படும். ஸோ அதனால தான் அதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம சொல்றோம். நம்மளோட ப்ரொடக்டிவ் ஃபங்ஷன் இப்போ ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மள அஃபெக்ட் ஆகுனா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகி அதுலேருந்து வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரியன்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். பேசிக் கான்செப்ட்ஸ் இன் நியூட்ரிஷன். இதில் நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வரும். ஸோ அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் நம்ம ஈஸியாக இந்த செஷன் ஒன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர செஷன்ஸ்ல அந்த வேர்ட் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த வேர்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை பார்க்கும்போதே ஓ இதுதானா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதுதான் நம்ம செஷன் ஒன்ல பார்ப்போம். அண்ட் இன் செஷன் டூ வில் டிஸ்கஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். மெயினா மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் தான். இந்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட். 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் கிவ் 4 கிலோ கேலரிஸ். அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் ஃபேட் கிவ் 9 கிலோ கேலரிஸ்.
ஸோ இந்த மாரி எனர்ஜி வந்து நமக்கு குடுக்கும். இந்த எனர்ஜி நம்ம வந்து எப்படி யூனிட் என்ன இதுல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோ கேலரீஸ்ல மெஷர் பண்ணுவாங்க, ஜூல்ல மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன? எப்படி இத வந்து மெஷர் பண்றாங்க? அண்ட் எனர்ஜி வேல்யூ ஆஃப் ஃபுட். ஒரு ஃபுட்டோட எனர்ஜி வேல்யூ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிசியோலாஜிக்கல் ஃபியூவல் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பாம் கலோரிமீட்டர்ல வச்சு ஒரு எனர்ஜிய வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு பாம் கலோரிமீட்டர் ஒரு எக்யூப்மென்ட் ஓகேவா? ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அத வந்து பர்ன் பண்ணி எனர்ஜி எவ்வளோ வந்து எவாப்பரேட் பண்ணுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபுட்ல எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுவே இந்த பிசியோலாஜிக்கல் ஃபியூவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி ஒரு ஃபுட்ட எடுத்ததுக்கு அப்புறம் அத எப்படி ப்ராசஸ் பண்ணி அது லைக் அந்த பாம் கிடன்ற ஒரு எக்யூப்மென்ட்ல வச்ச மாரி அதே லெவல் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம பாடியும் அந்த எக்யூப்மென்ட்டும் டிஃபரெண்ட். ஸோ நம்மளோட பாடில நெறைய லாஸஸ் இருக்கலாம். இல்ல வேற எதுக்காச்சும் யூட்டிலைஸ் ஆயிருக்கலாம். ஸோ மேபி வேல்யூஸ் கம்மியாவும் ஆகலாம், வேல்யூஸ் அதிகமாவும் ஆகலாம். ஸோ இதுதான் பிசியோலாஜிக்கல் ஃபியூவல் வேல்யூன்னு சொல்லுவோம். தென் எஸ்ஜே ஆஃப் ஃபுட் ஸ்பெசிஃபிக் டைனமிக் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இத பத்தி தான் செஷன் 2ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 3 பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர்ன்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில பார்த்தீங்கன்னா, வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன்னு 2 இருக்கு. வாலண்டரி ஆக்ஷன்னா நம்மளா போய் ஒரு விஷயத்த பண்றது. லைக் ஒரு பொருள் எடுத்து நம்ம இன்னொரு இன்னொரு இடத்துல வைக்கிறது. இல்லன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போறது. இதெல்லாம் வந்துட்டு வாலண்டரி ஆக்ஷன்ல வரும். இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஹார்ட் பீட் ஆகுறது, நம்மளோட கிட்னி வந்து பிளட்ட பியூரிஃபை பண்ணி வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்றது. லங்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில போய் ஆக்ஸிஜன் உள்ளார வர்றது. ஸோ இந்த மாரி வேலைகள்லாம் நம்ம சொல்றது கிடையாது. நம்ம பண்றதுனால இது பண்றது கிடையாது. அதுவா ஆல்ரெடி அது வந்து புரோகிராம் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா, பேசல் மெட்டபாலிக் ரேட்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அதுதான் பிஎம்ஆர்ன்னு சொல்றோம். ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன? நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பிஎம்ஆர் அஃபெக்ட் பண்ணுது? லைக் நம்மளோட ஏஜ், நம்மளோட ஃபீமேலா, மேலா, இல்ல நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே நம்மளோட பிஎம்ஆர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வரும்னு நம்ம பார்ப்போம். தென் ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸஸ் லைக் ஆர்டிஏன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆர்டிஏ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு இவ்வளோ நியூட்ரியன்ட் எடுக்கணும். நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் சாப்பிடணும். ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எந்த லெவல்ல எடுக்கணும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிஏ சொல்லும். எப்படின்னா ஒரு ஏஜ் குரூப்புக்கு இந்த ஏஜ்ல இருக்காங்க. இவ்வளோ வெயிட்ல இருக்கிறாங்க. இல்ல அதனால தான் அவங்க வந்து இந்த வொர்க் பண்றாங்க. ஸோ அந்த வொர்க்குக்கு, அந்த ஏஜ்க்கு, அந்த வெயிட்டுக்கு இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் எடுக்கணும். இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும். அண்ட் இவ்ளோ கிலோ கேலரீஸ் வந்து எனர்ஜி எடுக்கணும். இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு ஏஜ் குரூப்க்கும் ஒரு ஒரு ஃபீமேல் மேல் அண்ட் செக்ஸ் வேரியேஷன்ஸ்ல அவங்க வந்து வேல்யூஸ் குடுப்பாங்க. ஒரு ஒரு எல்லா நியூட்ரியன்ட்ஸ்க்குமே ஆர்டிஏ இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து அ நியூட்ரியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இத வந்து ஆர்டிஏ சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ்லாம் வருது? எப்படி ஆர்டிஏ கால்குலேட் பண்றாங்க? இது எல்லாமே இந்த செஷன் 3ல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இன் செஷன் 4 கார்போஹைட்ரேட் பண்ணி பார்ப்போம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா, இது ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட். அந்த கார்போஹைட்ரேட்ல வந்து மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் இந்த மாரி டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் என்னென்ன? அதோட சோர்ஸஸ் என்ன? அது ஒரு ஒரு கார்போஹைட்ரேட்டும் என்ன ஃபங்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது? அண்ட் அதோட சோர்ஸஸ் என்ன? ஒரு ஒரு இப்ப நம்ம கிளாசிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா? மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். ஸோ அந்த ஒரு ஒரு சாக்கரைட்ஸும் வந்து எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? அது எப்படி வந்து நம்மளோட பாடில வந்து டைஜெஸ்ட் ஆகுது? எந்த இடத்துல போய் அப்சார்ப் ஆகுது? அது அப்சார்ப்ஷன் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? நம்ம பாடில அது எப்படி யூட்டிலைஸ் ஆகுது? நம்மளோட பாடில அதோட ஹெல்த்தோட ரோல் என்ன? ஏன்னா இப்ப கார்போஹைட்ரேட் வந்து இப்ப எனர்ஜி கிவிங் ஃபுட்ன்னு நமக்கு தெரியும். நம்ம பாடில எனர்ஜி இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்மளால செய்ய முடியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு இந்த கார்போஹைட்ரேட் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? அப்படின்றத வந்து செஷன் 4ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 5 கார்போஹைட்ரேட்டோட சேர்ந்தது தான் இந்த டயட்ரி ஃபைபரும். இந்த டயட்ரி ஃபைபர் பத்தி நம்ம பேசும்போது நமக்கு அந்த ஃபைபர் அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? நமக்கு டாக்டர் பால் ஞாபகம் வரும். நம்ம நிறைய Instagramல, இல்ல YouTubeலயுமே நிறைய பார்த்திருப்போம் அவரோட வீடியோ. அவர் என்ன சொல்றாரு? நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்டா மட்டும் தான் நம்மளோட இன்டெஸ்டைன்ல வந்து குட் மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும். இல்லன்னா பேட் மைக்ரோப்ஸ் தான் இருக்கும். நம்ம பாடில குட் மைக்ரோப்ஸ் ஐ மீன் ப்ரோபயாட்டிக் இருக்கிறது ப்ரோபயாட்டிக் ரிச் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஃபுட்டா ஒர்க் ஆகுறது தான் இந்த டயட்ரி ஃபைபர்ஸ். அப்ப இந்த டயட்ரி ஃபைபர்ஸோட கிளாசிஃபிகேஷன் டிஃபரெண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன? ஒரு ஒரு டயட்ரி ஃபைபரோட ஃபங்ஷன் என்ன? என்ன ஃபுட்ல அதிகமான டயட்ரி ஃபைபர் பிரசன்ட் ஆயிருக்கு? அண்ட் இந்த டயட்ரி ஃபைபர் ஒரு டிசீஸ பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஏன்னா நம்மளோட கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் சரி, நம்மளோட டயபெட்டிஸ் சரி,
நம்மளோட ஒபிசிட்டி இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி ஒரு டிசீஸ்லயுமே டயட்ரி ஃபைபரோட ரோல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த டிசீஸ்லாம் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும், வந்துருச்சு ஒருவேளை இன்கேஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது, அத மேனேஜ் பண்றதுக்கும் நமக்கு டயட்ரி ஃபைபர் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள பத்தி நம்ம டயட்ரி ஃபைபர் பத்தி இந்த செஷன் 5ல வந்து நம்ம பார்ப்போம். And in session 6, protein பத்தி பார்ப்போம். Protein is also a macronutrient. So protein ஓட classification. இதுல வந்து essential amino acid, non-essential amino acid ன்னு split பண்ணுவோம். எப்படி இது வந்து அமினோ ஆசிட் சொல்றோம் அப்படின்னா, புரோட்டீன் வந்து மெட்டபலைஸ் ஆகி அது பிரேக் ஆகி அமினோ ஆசிடா தான் வந்து வரும். அதோட எண்ட் ப்ராடக்ட்னா அது பிரேக் ஆகி அமினோ ஆசிடா நமக்கு கிடைக்கும். அந்த அமினோ ஆசிட் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து நம்மளால கண்டிப்பா டயட் இருக்கு. நம்ம சாப்பிடுற ஃபுட் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் நம்மளால எசென்ஷியல் அமினோ ஆசிட் எடுத்துக்க முடியும். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படிங்கும்போது நம்ம தேவை இல்ல அப்படின்னு கிடையாது. அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் எடுக்கிறோம் இல்லையா? அத வச்சு நம்ம பாடியே அத வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதுதான் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ பத்தியும் பார்ப்போம். தென் அதோட ஃபங்ஷன் என்ன? என்ன ஃபுட்ல அதிகமான புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கு? ஒரு ஏஜ் குரூப்க்கும் ஒரு ரெக்வயர்மென்ட் தேவைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ புரோட்டீன் தேவை? இது எல்லாமே செஷன் 6ல பார்ப்போம். தென் இன் செஷன் 7 நம்ம சாப்பிடுற அந்த புரோட்டீன் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது? ஏன்னா, அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு வந்துட்டு நெறைய என்சைம்ஸ் வந்து வேணும். லைக் நம்மளோட பேன்கிரியாஸ் வந்து நெறைய என்சைம்ஸ் பேன்கிரியாட்டிக் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். நெறைய செக்ரீட் பண்ணும். புரோட்டியேசஸ் இந்த மாரி ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இந்த மாரி நெறைய என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகி அதோட டைஜஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த என்சைம்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளோட பாடியில எங்க போய் அப்சர்வ் ஆகுது? நம்ம பாடி அத எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது? ஏன்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ்க்கு புரோட்டீன் வேணும். ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா இம்யூன் சிஸ்டம்க்கு புரோட்டீன் வேணும். அண்ட் நெறைய நம்ம பாடில உள்ள ஹார்மோன்ஸ், இல்ல என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீனால தான் மேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த புரோட்டீனோட ரோல் வந்து ரொம்ப பெருசு. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது நம்ம பாடி அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த யூனிட்ல பார்ப்போம். தென் புரோட்டீனோட குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்ம குவான்டிட்டி எவ்வளோ சாப்பிடுறோம் அப்படின்றது இங்க மேட்டர் கிடையாது. அது குவாலிட்டியா நம்ம பாடியில வந்து அப்சர்வ் ஆகுதா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு அந்த புரோட்டீனோட குவாலிட்டிய வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ PERன்னு சொல்லுவோம். தென் பயாலஜிக்கல் வேல்யூ BV, தென் நெட் புரோட்டீன் யூட்டிலைசேஷன் NPU, தென் டைஜஸ்டிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமா நம்ம ஒரு புரோட்டீனோட குவாலிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த செஷன் 7ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 8 லிபிட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ அன் மேக்ரோநியூட்ரியன்ட். ஸோ லிப்பிட்ஸ்லயுமே வந்து எப்படி வந்து புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிடா நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி லிப்பிட்ஸும் பிரேக் டவுன் ஆகி ஃபேட்டி ஆசிட் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபேட்டி ஆசிட்மே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். அதுலயுமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு, தென் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மூஃபான்னு சொல்லுவோம். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பூஃபான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். தென் அதோட ஃபங்ஷன்ஸ் ஒரு லிப்பிட்ஸோட ஃபங்ஷன், தென் அதோட சோர்சஸ் எந்தெந்த ஃபுட்ல அதிகமா லிப்பிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, எந்த ஏஜ் குரூப்க்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட், தென் அதோட எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்கேஸ் அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம பாடியில என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் காமிக்கும்? அது வராம நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது? இது எல்லாமே இந்த செஷன் 8ல வந்து நம்ம பார்ப்போம். Then in session 9, fat soluble vitamins. Fat soluble vitamins அப்படின்னாலே இட்ஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட். நமக்கு வந்து எம்ஜி லெவல்ல தான் தேவைப்படும். ஸோ அதுல 2 பிரிக்கிறாங்க. ஃபேட் soluble விட்டமின், வாட்டர் soluble விட்டமின். இந்த ஃபேட் soluble விட்டமின் பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. இந்த ADEK அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? ஸோ இந்த விட்டமின்ஸ் வந்து ஒரு ஃபேட் soluble விட்டமின். இது ஃபேட்ல மட்டும் தான் soluble ஆகும். ஃபேட் இருந்தா மட்டும் தான் இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில அப்சார்ப் ஆகும். அதனால தான் இது வந்து ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு விட்டமினோட ஃபங்ஷன் என்ன? என்ன ஃபுட்ல அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு? எவ்ளோ ரெக்யர்மென்ட் அ ஒரு ஹியூமன்க்கு எவ்ளோ ரெக்யர்மென்ட் இருக்கு? தென் இன் கேஸ் இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட், வாட் இஸ் த டிஸார்டர் இட் வில் காஸ்? இது எல்லாமே இந்த செஷன் 9ல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இன் செஷன் 10 வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஃபேட் சாலபிள்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வாட்டர் சாலபிள்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஃபேட் சாலபிள் வந்து ஃபேட்ல சாலபிள் ஆகும். ஃபேட் இருந்தா தான் அது அப்சார்ப் ஆகும். அதே மாரி அந்த வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் சி வந்து வாட்டர் சாலபிள்ல வரும். இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பார்த்தீங்கன்னா, தயாமைன், விட்டமின் B1, ரிபோஃப்ளவின், விட்டமின் B2, தென் நியாசின், விட்டமின் B3 இவங்கலாம் வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். இதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? இதோட சோர்ஸ் என்ன? இதோட ரெக்யர்மென்ட் என்ன?
இன் கேஸ் இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட் என்ன டிஸார்டர காஸ் பண்ணும். ஏன்னா, இந்த ஒரு விட்டமினுமே வந்து ரொம்ப இது வந்து எம்ஜி லெவல்ல தான் நமக்கு தேவைப்படும். ஆனா, அதோட ரோல் வந்து ரொம்ப பெருசு. நம்ம மேல பார்த்தோம்ல இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்லாம் ஒழுங்கா வொர்க் ஆகணும், ஒழுங்கா மெட்டபலைஸ் ஆகணும் அப்படின்னா, வி நீட் ஆல் தீஸ் விட்டமின்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான், இந்த மைக்ரோ இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த மேக்ரோவே ஒழுங்கா வேலை பார்க்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே இன்டர் கனெக்டட். இத தான் நம்ம செஷன் 10ல பார்ப்போம். தென் செஷன் 11ல பார்த்தீங்கன்னா, வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். நம்ம மேல பார்த்தா அதோட கன்டினியூஷன் தான் இது. சயனோகோபாலமின் வந்து விட்டமின் பி12ன்னு சொல்லுவோம். ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், பான்டோதெனிக் ஆசிட், தென் விட்டமின் சி. இவங்க எல்லாருமே வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் தான். இவங்களோட ஃபங்ஷன் என்ன? அதோட சோர்ஸ் என்ன? எவ்வளோ ரெக்யர்மென்ட்டு? டெஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா என்ன டிஸார்டர் காஸ் பண்ணும்? என்ன சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் இருக்கும்? அத எப்படி ட்ரீட் பண்றது? அது வராம எப்படி பிரிவென்ட் பண்றது? இது எல்லாமே இந்த வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஃபோலிக் ஆசிட், சயனோகோபாலமின்லாம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட் இட் வில் காஸ் அனீமியா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயோட்டின்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி ஒரு விட்டமின்ஸுமே ஒரு ஃபங்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன ப்ளே பண்ணுது. ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு டெஃபிஷியன்ட் ஆனாலுமே, இட் வில் கிரியேட் ஹியூஜ் நெகட்டிவ் இம்பாக்ட் இன் அவர் பாடி. தென் செஷன் 12ல பார்த்தீங்கன்னா, மைக்ரோ மினரல்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? மேக்ரோ விட்டமின்ஸ் சாரி மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ல தான் இந்த விட்டமின்ஸும், மினரல்ஸும் வருது. எப்படி விட்டமின்ஸ வந்து ஃபேட் சாலபிள், வாட்டர் சாலபிள் ஸ்ப்ளிட் பண்றோமோ, அதே மாரி மினரல்ஸ மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ்ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இந்த மைக்ரோ மினரல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அயர்ன், ஃப்ளூரின், ஜிங்க், காப்பர், அயோடின் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அவர் பாடி. ஏன் அப்டின்னா, இந்த அயர்ன்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இந்த சயனோகோபாலமின், ஃபோலிக் ஆசிட்லாம் டெஃபிஷியன்ட் ஆனுச்சு அப்டின்னா, நம்ம வந்து அனீமியா காஸ் பண்ணும்னு சொன்னோம். அவங்கலாம் வந்து டெஃபிஷியன்ட் ஆனாங்கன்னா, மெஹாலோபிளாஸ்டிக் அனீமியா இல்லன்னா வந்து பெர்னிஷியஸ் அனீமியா இந்த மாரி காஸ் பண்ணுவாங்க. அதே மாரி அயர்ன் இல்ல அப்டின்னாலே ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அப்பயுமே வந்து நமக்கு வந்து அனீமியா காஸ் ஆகும். இந்த ஜிங்க், காப்பர், அயோடின்லாம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு மெட்டபாலிசம்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். இன் கேஸ் இஃப் இட் இஸ் டெஃபிஷியன்ட் இட் மே காஸ் ஹைப்பர்தைராய்டிசம் ஆர் ஹைப்போதைராய்டிசம். ஸோ இந்த ஒரு மினரல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? நம்ம பாடில இது வந்து எப்படி அப்சார்ப் ஆகுது? எங்கே அப்சார்ப் ஆகுது? அது அப்சார்ப் ஆகுறதுக்கு என்னென்ன என்சைம்ஸ்லாம் தேவைப்படுது? இன்னும் அது எப்படி நம்ம பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது? எவ்வளோ ரெக்யர்மென்ட் ஒரு ஏஜ் குரூப்க்கும், ஒரு பீப்பிள்க்கும் எவ்வளோ தேவைப்படுது? அது வந்து டெஃபிஷியன்ட் ஆனுச்சுன்னா என்ன பண்ணும்? இதுல வந்து 2 வார்த்தை இருக்கு. டெஃபிஷியன்சி, டாக்ஸிசிட்டி. டெஃபிஷியன்சி நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு லெவல் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த லெவல விட கம்மியா தான் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா, அது டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த லெவல தாண்டி அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, அத வந்து டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இஃப் இட் இஸ் டாக்ஸிக்கா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் நம்ம பாடில கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஸோ இத பத்தி செஷன் 12ல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இன் செஷன் 13 மேக்ரோ மினரல்ஸ். ஸோ மைக்ரோ பார்த்தோம். இப்போ வந்து மேக்ரோ. நம்ம பாடியில மைக்ரோ விட அதிகமா தேவைப்படுறது தான் மேக்ரோ. இதுல வந்து கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த கால்சியம், பாஸ்பரஸோட ஹோமியோஸ்டாசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். நம்ம போன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம டீத்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட கிட்னில சிந்தசைஸ் ஆகும். இதோட மெட்டபாலிசம் வந்து நம்ம கிட்னில நடக்கும். இந்த மாரி நெறைய போன்ல நடக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நடக்கும். ஸோ நம்மளோட பாடியில கால்சியம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் போன் வந்து அதோட வேலை போன் ஃபார்மேஷன் நல்லாருக்கும். இல்ல அப்டின்னா போன் ரெசார்ப்ஷன் ஆகி நமக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான ரீசனா இருக்கும். அப்ப அதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அது கரெக்ட்டா அப்சார்ப் ஆகுதா? எங்கே அப்சார்ப் ஆகுது? அதோட யூட்டிலைசேஷன் என்ன? அதோட ரெக்யர்மென்ட் என்ன? டெஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா என்ன காஸ் பண்ணும்? டாக்ஸிசிட்டியா இருந்தா என்ன காஸ் பண்ணும்? இது எல்லாமே செஷன் 13 வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இன் செஷன் 14 வாட்டர் பேலன்ஸ். ஸோ இதுக்கு மேல பார்த்தோம் இல்லையா? இவ்ளோ நியூட்ரியன்ட்ஸ் லைக் விட்டமின்ஸ் பார்த்தோம், மினரல்ஸ் பார்த்தோம், மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே பார்த்தோம். ஆனா இவங்க எல்லாருமே ஒழுங்கா வொர்க் ஆகணும் அப்படின்னா, வி நீட் வாட்டர். வாட்டர் இருந்துச்சுன்னா மட்டும் தான் அவங்களோட வேலை எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். அப்ப இந்த வாட்டர் பேலன்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடில எப்படி வாட்டர் பேலன்ஸ் நடக்குது? என்னென்ன ஃபுட் வந்து வாட்டர் சோர்ஸஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். தென் அந்த வாட்டரோட ஃபங்ஷன்ஸ் என்னென்ன? ஸோ பாடில வந்து வாட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? லைக் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது செல்ஸ்க்கு உள்ளார வந்து பிரசன்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா செல்ஸ்க்கு வெளியில. இவங்கலாம் எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷனுக்காகவும் அண்ட் ஆல்சோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? தென் அந்த வாட்டர் வந்து பாடி வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணுது?
இந்த வாட்டர் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தர்ஸ்ட் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கு. இன்கேஸ் பாடியில வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது, தர்ஸ்ட் மெக்கானிசம் ஒர்க் ஆகி நமக்கு நெறைய தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம நெறைய வாட்டர் ஃப்ளூயிட்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் இஃப் த பாடி இஸ் டிடக்டட் வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், கிட்னி வில் ஒர்க். அப்போ நெறைய எக்ஸ்கிரீஷன் நடக்காம வாட்டர் நெறைய சேவ் பண்ணி வச்சுக்கும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஹை தென் தி நார்மல், நம்மளோட பாடி வந்து ஒண்ணு வந்து ஸ்வெட் ஆகும். இல்லன்னா யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆகும். இந்த மாரி ஒரு மெக்கானிசம் மூலமாவும் இந்த வாட்டர் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இன் த பாடி. நம்ம பாடியில வந்துட்டு ஆசிடும் இருக்கும், பேஸும் இருக்கும். ஸோ இந்த ஆசிடோட லெவலையும், பேஸோட லெவலையும் நம்ம பாடி வந்து மெயின்டெயின் பண்ணணும். இந்த ஆசிட் அதிகமா இருக்கு, இல்ல பேஸ் கம்மியா இருக்கு, இல்ல பேஸ் அதிகமா இருக்கு, ஆசிட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது, இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் வராம இருக்க நம்ம பாடியே வந்து இந்த பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணும். இன்கேஸ் ஆசிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பேஸ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். இல்ல ஆசிட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, பேஸ கம்மியாக்கும். ஸோ 2த்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் நம்ம செஷன் 14ல வந்து பார்ப்போம். தென் இன் செஷன் 15 we will see எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்ங்கும்போது சோடியம் குளோரைட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இவங்க எல்லாருமே வந்து எலக்ட்ரோலைட்ஸ். இவங்களுமே வந்துட்டு நம்ம பாடியில பேலன்ஸ்டா இருக்கணும். நம்மளோட எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் இருப்பாங்க. இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல பொட்டாசியம் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்டன்ட். இன்கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வந்து சோடியம் அதிகமா இருக்குன்னா, அது பிரச்சனை தான். இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கு, இல்ல கம்மியா இருக்குனாலும் அது பிரச்சனை தான். 2 பேரும் அவங்க என்ன லெவல்ல இருக்கணுமோ, அந்த லெவல்ல இருக்கணும். அது இல்ல அப்படிங்கும்போது பிரச்சனைய கிரியேட் பண்ணும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நம்ம பாடி எப்படி மெயின்டெயின் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த செஷன் 15ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 16 டயாபெட்டிஸ் பத்தி பார்ப்போம். இந்த டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது குரானிக் மெட்டபாலிக் டிஸார்டர். இந்த டயாபெட்டிஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில கார்போஹைட்ரேட் மெட்டபலைஸ் ஆகி நமக்கு வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அந்த எப்ப நமக்கு எனர்ஜி தேவைப்படுதோ, அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம செல்ஸ்குள்ள போய் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஆனா, இங்க டயாபெட்டிஸ்ல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகணும். அந்த இன்சுலின் கம்மியா செக்ரீட் ஆனுச்சு அப்படின்னா, ஆ குளுக்கோஸ்னால செல்ஸ்குள்ள போக முடியாது. இன்கேஸ் கரெக்ட்டாவே செக்ரீட் ஆனாலும், அந்த இன்சுலினோட வேலை வந்து இம்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குளுக்கோஸ வந்து செல்ஸ்குள்ள போக விடாது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாடி ஃபுல்லா குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாகி ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம். நம்மளோட பிளட்ல அதிகமான குளுக்கோஸ் லெவல் வந்து இருக்கும். அத தான் நம்ம வந்து டயாபெட்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இட் வில் எண்ட் அப் இன் டயாபெட்டிஸ். இதோட இன்ட்ரோடக்ஷன் இது மாரி இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அது வந்து டைப் 1 டயாபெட்டிஸ், டைப் 2 டயாபெட்டிஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். தென் ஈட்டியாலஜினா அதோட காசஸ் ஏன் வந்து நமக்கு டயாபெட்டிஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். தென் அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? இப்ப வந்து டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றது? உங்களுக்கு டயாபெட்டிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்கலாம். தென் அதோட மேனேஜ்மென்ட் என்ன? அத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? தென் டயாபெட்டிஸ்ல ஃபங்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு சில விஷயம் இருக்கு. ஃபங்ஷனல் ஃபுட் அப்படிங்கும்போது, அதோட ஆக்சுவல் நியூட்ரியன்ட்ட தாண்டி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ட வந்து குடுக்கும். ஆ ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிசீஸ கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் ஃபங்ஷனல் ஃபுட்ன்னு சொல்லுவோம். அப்ப டயாபெட்டிஸ்ல என்னென்ன ஃபங்ஷனல் ஃபுட்ஸ்லாம் ஒர்க் ஆகி டயாபெட்டிஸ் பிரிவென்ட் பண்றதுக்கோ, இல்ல மேனேஜ் பண்றதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. இல்ல டயட்ரி மேனேஜ்மென்ட் வந்து டயாபெட்டிஸ்ல எப்படி டயட் வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா டயாபெட்டிஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒண்ணு ஆ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டயட்ரி மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மெடிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டயட்ரி மேனேஜ்மென்ட் பண்ணி எப்படி டயாபெட்டிஸ வந்து பிரிவென்ட் பண்ணலாம், இல்ல மேனேஜ் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் செஷன் 16ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இன் செஷன் 17 கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். சிவிடின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து மெயின்லி காஸ்டு பை ஃபேட். ஃபேட் மெட்டபாலிசம் ஒழுங்கா நடக்கல. ஃபேட் நெறைய பாடிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. லைக் ஃபேட்லயே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபேட் இருக்கு. குட் ஃபேட்டும் இருக்கு, பேட் ஃபேட்டும் இருக்கு. இன்கேஸ் இந்த பேட் ஃபேட் வந்து நம்ம பாடிக்குள்ள அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அது போய் நம்மளோட வெசல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இதுதான் நம்மளோட அ இதுதான் வந்து பிளட் வெசல்ஸ். இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல போய் இந்த ஃபேட்லாம் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல டெபாசிட் ஆகி, இது வந்து அப்படியே சுத்தி ஒரு கேப் மாரி ஃபார்ம் ஆகி, இது வந்து ஒரு கிளாட்டா ஃபார்ம் ஆயிடும். பிளட் கிளாட் நமக்கு வந்து ரத்தம் கட்டிக்கிடுச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி, அந்த பிளட் கிளாட் வந்து அ இந்த வெசல்ஸ்குள்ள ஃபுல்லா டிராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எங்கேயோ நேரோவா இருக்கும்போது, இந்த இடத்துல போய் இது நேரோவா இருக்கா? ஸோ அப்ப இந்த பிளட் கிளாட் இங்க வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ஹார்ட் இருக்குன்னு வையுங்களேன். ஹார்ட் இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ இந்த இடத்துல போகும்போது இந்த பிளாக் இருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்ணும்? பிளட் தான் நமக்கு ஆக்ஸிஜன கேரி பண்ணிட்டு போகும். இந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா, பிளட்னால போக முடியாது. அப்ப ஹார்ட்க்கு ஆக்ஸிஜன் போகாது. இட் வில் எண்ட் அப் இன் ஆ ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மாரி தான் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன? அண்ட் ஆல்சோ அதோட கிளாசிஃபிகேஷன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்கு.
அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன? எதனால வருது? அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? இத எப்படி டயக்னாஸ் பண்ணலாம்? நம்மளோட இந்த ஃபேட்ல நம்ம பாடில எவ்வளோ ஃபேட் பிரசன்ட் ஆயிருக்கு. டிஃபரெண்ட் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ஃபேட். ஸோ அதோட லெவல் என்ன? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருக்கு. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் எவ்வளோ? ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு நம்மளால டயக்னாஸ் பண்ண முடியும். தென் அத எப்படி மேனேஜ் பண்ணலாம்? வராம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? நம்ம டயாபெட்டிஸ்ல டயட்ரி மேனேஜ்மென்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாரியே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லயும் டயட்ரி மேனேஜ்மென்ட் இருக்கு. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த செஷன் 17ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 18 பார்த்தீங்கன்னா, கேன்சர். கேன்சர் வந்து என்னன்னா, இது ஒரு குரானிக் டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி, ஒரு நாள் வந்து அது ரொம்ப பெருசாயிடும். ஸோ பெருசா நம்ம செல்ஸ் வந்து அதிகமா ப்ரோலிஃபரேட் நெறைய அன்வான்டட் செல்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். தென் அந்த கேன்சர்லயே வந்து டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். தென் அது ஏன் கேன்சர் வருது? அதோட காஸ் என்ன? அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? இப்ப வந்து இது கேன்சர் வந்துருச்சு. அது கேன்சர் தான் நம்ம எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணலாம்? அத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? கேன்சர் வந்துருச்சுன்னா, அத எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? இந்த கேன்சர்ல என்னென்ன டயட்ரி மேனேஜ்மென்ட் இருக்கு? என்ன மாதிரியான ஃபுட் வந்து அதிகமா எடுத்துக்கலாம்? மெயினா இந்த கேன்சர் எதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து செல் ப்ரோலிஃபரேட் ஆகும். இல்ல அப்படிங்கும்போது, நெறைய வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடில பிரசன்ட் ஆயிருக்கும். இல்லன்னா வந்து ரியாக்டிவ் ஆக்ஸிஜன் ஸ்பீஷிஸ் நம்ம பாடில அதிகமா இருக்கும். இல்லன்னா வந்து கார்சினோஜென்ஸ் நம்ம அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படிங்கும்போது இருக்கும். கார்சினோஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேன்சர காஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து அந்த ஒரு ஃபுட்டுக்கோ, இல்ல ஏதோ ஒரு அந்த ஒரு ஐட்டம்க்கு வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அத வந்து கார்சினோஜென்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் யார் யாரு? இது எல்லாத்தையுமே வந்து இந்த செஷன் 18 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இன் செஷன் 19 ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்கோட இன்ட்ரோடக்ஷன், தென் அதோட டெஃபினிஷன் என்ன? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. அதுலயுமே வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக்னா என்ன? ஏன் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது? அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? இன்கேஸ் இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, என்ன சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் வந்து நமக்கு காமிக்கும்? எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரோக் தான் நம்ம வந்து டயக்னாஸ் பண்றது? எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன? எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் அது வந்து அஃபெக்ட் பண்ணும்? நம்ம லைஃப்ல ஒரு பெரிய பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். தென் அதாவது நியூட்ரிஷனல் மேனேஜ்மென்ட் என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ் குடுத்து இத வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். தென் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே செஷன் 19ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 20 ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் பிரஷர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். பிபி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அததான் வந்து ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் தான் நெறைய குரானிக் டிசீசஸ்க்கு வந்து அ இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வைங்களேன். இதனால தான் மெயினா அந்த டிசீஸ்லாம் வந்து இன்னும் ரொம்ப அக்ரிவேட் ஆகுறது, ரொம்ப அதிகமாகுறது. ஸோ இந்த நம்ம கரெக்ட்டான பிளட் பிரஷர மெயின்டெயின் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டெஃபினிஷன் என்ன? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. அது என்ன? அது ஏன் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது? அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? வந்துச்சுன்னா அதோட சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் என்ன? எப்படி நம்ம டயக்னாஸ் பண்றது? இந்த பிளட் பிரஷர வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றது? எது வந்து நார்மலான வேல்யூ? எது அப்நார்மலான வேல்யூ? தென் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? டயட்ரி மேனேஜ்மென்ட் என்ன? ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி மெயினா வந்து சோடியம் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதோட ரோல் என்ன? இந்த அ ஹைப்பர் டென்ஷன் வந்து டேஷ் டயட்ன்னு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட பிரின்சிபல் என்ன? மெயினா சோடியம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சோடியமோட, பொட்டாசியமோட ரோல் என்ன? ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா, ஏன் சோடியமையும், பொட்டாசியமையும் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க? அப்படின்றத பார்ப்போம். தென் இந்த ஹைப்பர் டென்ஷன் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்னென்ன நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? இது எல்லாமே செஷன் 20ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இன் செஷன் 21 பார்த்தீங்கன்னா, மால் நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன்னா, ஒண்ணு வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ல நியூட்ரிஷன் வந்து ஒண்ணு அதிகமா இருக்கணும். அதிகமா கன்சியூம் பண்றதுனால, ஒண்ணு வந்து ஓவர் நியூட்ரிஷன் ஆகும். இல்ல அப்படின்னா, கரெக்டான லெவல் கன்சியூம் பண்ணாததுனால, அண்டர் நியூட்ரிஷன் ஆகும். இந்த 2ம் தான் மால் நியூட்ரிஷன்ல வரும். ஸோ அதனால ஒண்ணு ஒபிசிட்டி ஆவாங்க, இல்லன்னா வந்து அண்டர் நரிஷ்ட் ஆவாங்க. ஸோ இதுல தான் அந்த மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோகர் இத நம்ம ஸ்கூல்ஸ்லயே நெறைய நம்ம படிச்சிருப்போம். அந்த மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோகர் பத்தி. இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாடி வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அடாப்ட் ஆயிடும். அவங்க பாடி வந்து நியூட்ரியன்ஸே இல்லாம, அந்த ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி, அவங்க பாடி வந்து வொர்க் ஆக ஆரம்பிக்கும். இத வந்து மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோகர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? இத எப்படி கியூர் பண்றது? என்னென்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்? எப்படி டயக்னாஸ் பண்றது? அவங்க பாடில இந்த மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோகர் வந்துச்சுன்னா, என்னென்ன ஃபியூச்சர் இருக்கும்? தென் இந்த ஒபிசிட்டினால என்னென்ன டிசீசஸ் வருது? இந்த ஒபிசிட்டி வராம நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? இது எல்லாமே செஷன் 21ல பார்ப்போம். தென் இன் செஷன் 22 இன்போர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். இந்த இன்போர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இருக்கு, புரோட்டீன் மெட்டபாலிசம் இருக்கு, ஃபேட் மெட்டபாலிசம் இருக்கு, அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாருமே மெட்டபாலிசம்க்குள்ள போய் தான் வந்து
பாயிண்ட்ல நமக்கு யூட்டிலைஸ் ஆவாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த மெட்டபாலிசம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒழுங்கா நடக்காது. அது நடக்கல அப்டின்னா, அந்த ஒரு ஒரு நியூட்ரியன்ட்டும் அதோட வேலைய வந்து செய்யாது. பாடில நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆயி அமினோ ஆசிடா மாறும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது இந்த மெட்டபாலிசம் ஒழுங்கா நடக்கல. அப்டிங்கும்போது அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆனதும் பாடில போய் யூட்டிலைஸ் ஆக முடியும். இப்ப அந்த அமினோ ஆசிட் யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா, கண்டிப்பா ப்ராப்ளம கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். நம்மளோட பாடில அந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் என்னென்ன இருக்குங்கிறதோட இன்ட்ரோடக்ஷன், இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம்னா என்ன? என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்கு. ஜெனடிக் பேசிஸ்ல இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதோட காசஸ் என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? இப்ப இந்த என்ன மாதிரியான மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செஷன் 22ல வந்து நம்ம பார்ப்போம். தென் இந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசமோட பேத்தோபிசியல் இதோட மெக்கானிசம் எப்படி இருக்கு? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்கு? இன்கேஸ் இப்ப இது வந்துருச்சு அப்படின்னா, என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும்? அண்ட் என்ன சிம்ப்டம்ஸ் வந்து நமக்கு காமிக்கும்? அது எப்படி நம்ம வந்து டயக்னாஸ் பண்ணலாம்? இத எப்படி நம்ம ஸ்க்ரீன் பண்ணி, இத வந்து ஒண்ணு வராம பிரிவென்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு அத மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்த எப்படி பண்ணலாம்? என்ன காம்ப்ளிகேஷன் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு? நியூட்ரிஷனல் மேனேஜ்மென்ட் என்ன? இது எல்லாமே வந்து நம்ம செஷன் 23ல வந்து பார்ப்போம். Then in session 24, definition and classification of food allergens. ஏன்னா நெறைய ஃபுட்ல வந்து அலர்ஜென்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அது ஒண்ணு வந்து நமக்கு வந்து நம்ம பாடில வந்து நெறைய அலர்ஜிக் சிம்ப்டம்ஸ வந்து காஸ் பண்ணும். லைக் இச்சிங் இருக்கும். இல்ல ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் வந்து அப்சர்வ் ஆகாம பிரிவென்ட் பண்ணும். அண்ட் நம்மளோட பிளட்ல வந்து ஏதோ ஒரு லெவல் ஏதோ ஒரு ஃபேக்டரோட லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து காஸ் பண்ணும். ஸோ அதோட காசஸ் என்ன? என்ன ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கு? அதோட பேத்தோபிசியல் என்ன மெக்கானிசம் வந்து அங்க இன்வால்வ் ஆயிருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் இங்க வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ஒர்க் ஆகி தான் நமக்கு வந்து அந்த அலர்ஜி எல்லாம் காஸ் பண்ணும். அதோட சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் என்ன? தென் அந்த ஃபுட் அலர்ஜி நம்ம வந்து எப்படி டயக்னாஸ் பண்றது? இது எல்லாமே வந்துட்டு செஷன் 24ல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இன் செஷன் 25ல பார்த்தீங்கன்னா, அலர்ஜெனிசிட்டினா என்ன அப்படின்னா, இது வந்து ஐஜி மெட்டபாலிசம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். நம்ம பாடில வந்து இப்ப ஏதோ ஒரு பயன்பாடு ஏதோ ஒண்ணு வரும்போது இல்ல ஏதோ ஒரு ஃபுட்லயோ நம்ம எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், நம்ம பாடிக்கு அது செட் ஆகல அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ லைக் நம்மளோட ஐஜி இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து சில அலர்ஜீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? அந்த ஃபுட் அலர்ஜி வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? டயட்ரி மேனேஜ்மென்ட் என்ன இருக்கு இந்த ஃபுட் அலர்ஜில? ஸோ இது எல்லாமே வந்து செஷன் 25ல வந்து பார்ப்போம். ஸோ தேர் ஆர் 25 செஷன்ஸ் வித் டிஃபரெண்ட் டாபிக்ஸ். இது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இந்த இந்த டிஃபரெண்ட் கம்ப்ளீட் கிளாஸ் சீரிஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கான்செப்ட் ஏன்னா இந்த இதுல எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஒரு புதுசான கான்செப்ட்ஸ். ஸோ அதோட ஒரு ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அண்ட் இதுலேருந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்ன்ற எம்சிக்யூஸ் வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து நம்ம எம்சிக்யூஸ் கொடுப்போம். தென் இதுல இந்த யூனிட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரீக்வென்ட்டா கேட்டிருக்காங்க. நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நியூட்ரிஷன் வந்து நியூட்ரிஷன் பேசிஸ்ல வந்து நெறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நெறைய கொஸ்டின்ஸும் அதுல கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வென்ட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்ல ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, அத நம்ம வந்து எப்படி மெமரி பண்ணலாம்? ஈஸியா அந்த நிமோனிக் வச்சு ஸோ வந்து மெமரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தென் ஃபைனல் ரிவிஷன். எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ குயிக் ரிவிஷன் டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? அப்படின்ற மாரி இந்த கிளாஸ் சீரிஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பத்தின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கைண்ட்லி கமெண்ட் இன் கமெண்ட் செக்ஷன். Thank you for watching. Thank you.